தவறா நீர்? இதோ உங்களுக்காக ஃபெய்த் டிசிஎம் அகாடமிக்ஸ் முதல் முறையாக தமிழில் அக்குபஞ்சரை கற்றுக் கொடுக்கும் ஒரே இடம். ஐஎம்சி சான்றிதழ் பெற்ற திரு தாமஸ் அவர்கள் நடத்தக்கூடிய முழுமையான அக்குபஞ்சர் கல்விதான் ஃபெய்த் டிசிஎம். உங்களுக்கான பதிப்புகள் யூடியூபில் காணலாம். இதோ உங்களுக்கான ஒரு தேடுதலுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரே இடம் ஃபெய்த் டிசிஎம் அக்குபஞ்சர். இன்றைய சேருங்கள், இப்பொழுதே சேருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபெய்த் கியூர் யூடியூப் சேனல். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க, தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, அனாட்டமிக்கலாக கொஞ்சம் பேசுங்க சார், ஒரு உறுப்பை பற்றி அனாட்டமிக்கலாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அனாட்டமிக்கலாக பேசுவதற்கு ஃபஸ்ட்டு நம்ம லிவர் பற்றி கொஞ்சம் அனாட்டமிக்கலாக என்ன பண்ணுது அப்படின்றத பேசலாம், மக்களுக்கு போய் சொல்லலாம். அக்குபஞ்சர்லேயும் அனாட்டமி பேச முடியும் அப்படின்றது தான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். டிக்ரீஸ் ஒரு மெட்டபாலிக் கண்ட்ரோல், அதாவது ஒரு லிவரோட மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிஜன் டென்ஷன் ஆர் த பிஹெச், பிசிஓ, போர்ட்டல் வெனனஸ் பிளட் அப்படின்றாங்க இல்லையா. எப்பெல்லாம் ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகுதோ, டென்ஷன் குறைகிறதோ, அது மெட்டபாலிக் கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்கன்னா லிவர் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா டிப்பிக்கலாக லீட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ஹெப்பட்டிக்கில் ஆர்டீரியல் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது, டிக்ரீஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆகும்போது, ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹெப்பட்டிக் ஆர்டீரியல் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒன்று ஆக்சிஜன் எப்போ உங்களுக்கு குறைபாடாக இருக்கோ ஹெப்படைட்டிக்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஹெப்படைட்டிக் ஆர்டீரியல் அண்ட் போர்ட்டல் வெனஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருந்தால், இது ஃபாஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பிளட் சுகர் எல்லாமே இருப்பீங்க. இது மெட்டபாலிக் ரெஸ்பிரேட்டரி ஸ்டேட்டஸில் எப்படி இருக்குது, இந்த மெட்டபாலிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது இது ரெண்டுலேயும். இது கேட்கும்போது ஹைப்பர் அப்படின்ற வேர்டு நீங்கள் கேட்பீங்க. கேப்பினியா அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது, ஆர்டீரியல் ஹைப்போசீமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டீரியல் ஹைப்போசீமா, அடுத்தது ஆல்கோலஸ் அப்படின்னு இருக்கும். இது அத்தனையுமே என்ன பண்ணோன்னா லிவருக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை கொடுக்குங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, மாடுலேட் பண்ணும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன பண்ணுது இந்த பிளட் ஃப்ளோ. அப்போ இந்த நியூரோ கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்கன்னா ஃபைபர் ஆஃப் த வேகஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபைபர் ஆஃப் த வேகஸ் அண்ட் ஸ்பிளானிக்னில் நர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஸ்பிளானிக்னில் நர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கால்கானிக் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்றலாம், இல்லை போஸ்ட் கால்கானிக் சிம்பத்தட்டிக் ஃபைபர்னு சொல்லலாம். இது T6லேருந்து T11 வரைக்கும் இருக்குங்க. லிவரோட ஹிலினம் தான், சரிங்களா? இது லிவருடைய ஹிலினம் என்டர் ஆகுது அப்படின்னு பொறுத்து. இப்போ சிம்பத்தட்டிக் டோன் டிக்ரீஸ் எப்போ நடக்கும், ஸ்பிளானிக் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாந்தட்டிக் ஸ்டிமுலேஷன், அந்த இடத்துல ஸ்டிமுலேஷன், அதாவது டிரான்ஸ்கேட்ஸ் பிளட் வால்யூம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிசோர்ஸஸ் ஆஃப் த சென்ட்ரல் சர்க்குலேஷன் அப்படின்றதும் ஒரு நடக்குது. வேகல் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு டோன் நடக்கும்போது என்ன நடக்குது, இந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது, என்ன பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஹெப்படைட்டிக் பிளட் தான் இதுக்கு மூல காரணம்ங்க. நம்ம நிறையா சொல்கிறோம், கேஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லுவோம், கிளைக்கோஜின் அப்படின்ற வேர்டு, பைல் சால்ட்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஸ்ட்ரின் டேப்லெட் சாப்பிட்ருப்பீங்க. கிளைக்கோஜின் அப்படின்னு ஒரு மருந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், சரிங்களா? பைல் சால்ட்டு. அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா சால்ட்ஸ் சாப்பிட்டுட்ருக்குறோம். எப்சன் சால்ட்டு, இந்த மாதிரி சால்ட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்றோம், உப்பு போட்டு சாப்பிட்றது. இதெல்லாமே என்னன்னா, இதெல்லாமே எப்படி கொண்டு வரோன்னா, இதெல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இன்ஃப்ளமேட்ரி
மேடிக்டர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த blood flow ஹெப்படிக் blood flow-வை கரெக்டாக கொடுக்கணும். இந்த நீங்கள் சாப்பிடக்கூட உப்பு, காரம், புளி இதெல்லாமே தானே நம்ம சொல்ல போகிறது. ஏன்னா அந்த blood flow வந்து எதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அக்யூட் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆஃப் ஹெப்படைட்டிக் blood flow, அதிகமான blood flow ஹெப்படைட்டிக்கில் வந்து இருந்தால் அக்யூட் திடீரென்று தாக்கப்படுது. அதாவது ஃபுட் இன்டேக்காக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸாக இருக்கும், பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் இதை வந்து பேன்க்ரியாஸில் கேட்டிருப்பீங்க பீட்டா செல் அப்படின்னு, பீட்டா செல், டெல்டா செல் இப்படினால எம்சைன்ஸ் அப்படின்றது வார்த்தை கேட்பீங்க. ஹைப்பர்கானியா அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாமே இன்க்ரீஸ் இன் ஹெப்படைட்டிக் blood flow இருக்கும்போது நடக்கக்கூடியது. இது டிக்ரீஸ் நடக்கும்போது ஐபிபிவி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர் அப்படின்னு இருக்குது, பீட்டா பிளாக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அனஸ்தேட்டிஷியா அப்படின்னு ஒன்று, அனஸ்தேஷியா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ லிவர் என்ன சப்ளை பண்ணுது, யாருக்கு பண்ணுது நான் சொல்லிட்டேன். சிம்பத்திக் நர்வ் ஃபைபருக்கு சப்ளை பண்ணுது T6லேருந்து T11க்கு. ஸோ பேராசிம்பத்திக் ஃபைபர் பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வேகாஸில் பண்ணுது. ஃபைபர் அந்த ஃப்ரம் ரைட் வந்து ஃப்ரானிக் நர்வ்ன்ற ஒரு இடத்துல நம்ம கொடுக்குது. ஸோ சம் ஆட்டோ இம்யூனிட்டிக் ஃபைபர் ஸ்னாப்ஸ் பண்ணுது. சிலிக்கா ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிவர் டைரக்ட்லி என்ன பண்ணுதுன்னா ஸ்பிளானிக் நர்வ் அண்ட் வேகல் பிரான்ச்சஸ் மூலயமா ஹெப்படிக் ஃப்ளெக்ஸஸ்ன்னு ஒன்று பண்ணுது. ஸோ வாஸ்குலர் ஃபங்க்ஷன், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், பைல் ஃபார்மேஷன் அண்ட் எக்ஸரேஷன் ஃபங்க்ஷன் தான் லிவர் பண்ண போகுது. அப்போ நார்மலாக blood flow எவ்வளோ இருக்கணும் ஒரு லிவரில், 1500 ml per minute. ஸோ எப்படி ஹெப்படைட்டிக் ஆர்டரிக்கு இருக்கணும், 25 to 30% இருக்கணும். அதே மாதிரி போர்ட்டல் வெயின்ஸ் வந்து 70 to 75% இருக்கணும். ஹெப்படைட்டிக் ஆர்டரிக்கு சப்ளை என்ன இருக்குன்னா 40 to 50% லிவர் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் இருக்குங்க. இது அத்தனையுமே தேவைப்படுது. ஸோ போர்ட்டல் வெயினஸ் சப்ளை இருந்தால் 50 to 55%, blood flow சப்ளிமெண்ட்ஸ் அப்படி பற்றி பார்த்தா 25 to 30% ஆஃப் த கார்டியக் அவுட்புட்டில் இருக்கணும். ஸோ போர்ட்டல் வெயினோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா அபவுட் 7 to 10 mmHg-ஆக இருக்கணும். அது வந்து blood ரிசோர்ஸஸாக பார்க்கலாம். ஸ்மால் சேஞ்சஸ் ஹெப்படைட்டிக்கில் பார்க்கணும், blood ரிசோர்ஸாக பார்க்கலாம். ஸோ blood ஷிஃப்ட்ஸ் வந்து வெயின்ஸு, கண்டிப்பாக வெயின்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த சர்க்குலேட்டரி வால்யூம் அப் டு 300 ml-ஆக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த blood cleansing ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்க்கணும். இப்போது லிவர் blood cleansing ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கூஃபர் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. கூஃபர் செல்ஸ் வந்து வேணாம் ஒன்றும் இல்லைங்க. கூஃபர் செல்ஸ் வந்து மைனோசைட்டு மேக்ரோஃபிகஸ் சிஸ்டம், இதான் கூஃபர் செல் அப்படின்னு இதில் இருக்குது. அதாவது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய கூஃபர் செல்ஸ். அதிகமாக அதை பற்றி பேசுனா மக்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஸோ அதோட முடிச்சுட்டு மெட்டகாப்லிக் ஃபங்க்ஷன் மட்டும் பாருங்க. கார்போஹைட்ரேட் அப்படின்னு ஒரு மெட்டபாலிசம் பண்ணுது, புரோட்டீன் அப்படின்னு ஒரு மெட்டபாலிசம் பண்ணுது, ஃபேட் மெட்டபாலிசம் பண்ணுது, ட்ரக் மெட்டபாலிசம் பண்ணுது, அதர் மெட்டபாலிக் ஃபங்க்ஷனும் பண்ணுது. ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு ஒரு மெட்டபாலிசம் என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குளுக்கோஸோட ஃபங்க்ஷன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா ஆர் குளுக்கோஸ். இதை தான் நம்ம குளுக்கோஸ் குறைவு, குளுக்கோஸ் நம்மன்றது டயபெட்டிக்ஸில் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம குளுக்கோஸ் மேக்ஸ் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் மோஸ்ட் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ செல் அப்படின்றத நம்ம இப்போ ஏடிபியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொல்ல குளுக்கோஸ் அப்சர்வேஷனாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவு அதை அப்சர்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்மளோட லிவர் தாங்க. கிளைக்கோஜின் அப்படின்றது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் லிவர் எடுத்து சேர்த்தி வச்சுக்குது, கிளைக்கோஜின் அப்படின்ற வேர்டு. இந்த கிளைக்கோஜின் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சுனாலே என்ன ஆயிரும், லிவர் குளுக்கோஸ் ஸ்டோர் வந்து ஃபேட் ஆயிரும். இங்கே தான் அந்த ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகுது. நம்ம கிளைக்கோஜன் அதிகமாக லிவரில் சேவிச்சு வச்சாலே அது ஃபேட் ஆயிரும். அப்போ ஒன்லி தான் லிவர் மசில்ஸ் வந்து என்ன ஆகும், கிளைக்கோஜன் அதிகமாக இருக்கும். ஸோ லிவர் கிட்னி யூனிக்கான கெப்பாசிட்டி ஃபார்மேஷன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு ஒன்று உருவாக்குது. ரெண்டுமே கிளைக்கோக்ரில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஹெப்படிக் கிளைக்கோஜினியஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை மெயின்டைன் ஆகணும். நார்மல் பிளட் குளுக்கோஸ் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லங்
எப்படி அந்த மெட்டபாலிசம் பண்ண. அப்போ ஃபேட் அப்படின்னு பேசுகிறது, ஃபேட் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்பிசி அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பாங்க. அது வந்து எதுனா ஆர்பிசி அண்ட் ரீனியல்னால் கிட்னிஸில் இருக்கக்கூடியது தான் பேசுகிறோம். ஒன்லி யூட்டிலைஸ் அந்த குளுக்கோஸை உருவாக்குது இல்லையா, அதை வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணுது. இந்த ஃபேட்டி ஆசிட் ஃபார்மேஷன் பண்ணதில் ஸ்டோர் பண்ணுது. இந்த திசுக்கள் வந்து லேட்டரான் லிவர் வந்து ஃபார் லேட்டர் கன்செப்ஷன் பின்னாடி தேவைப்படுறதுக்கான கன்செப்ஷன் பண்ணுது. இந்த பைகார்பனேட் ஸ்டோரேஜ் எல்லாமே இது வந்து என்ன பண்ணுது, சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, கன்வெர்ட் ஆகி கார்பனேட்டாக இன்ட்டு ஃபேட் ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்படியே இந்த ஆர்பிசி உருவாகி அதுக்கப்புறம் நியூரான்ஸ் நார்மலைஸ் ஆகி யூட்டிலைஸ் பண்ணியது இந்த குளுக்கோஸு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வந்து பட்டினியாக இருக்கிறோம், சாப்பிடலை அப்படின்போது இந்த சேமிக்க வச்சுருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணும், இந்த ஃபேட்டி ஆசிடை பிரேக் டவுன் பண்ணும். ஃபேட்டி ஆசிடை பிரேக் டவுன் பண்ணி உடனே என்ன ஆகும், அந்த சோர்ஸு எங்கேருந்து சோர்ஸ் இருக்கும், லிவரில் இருக்கிற சோர்ஸை அந்த எனர்ஜி எடுத்துடும். ஸோ ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்றது பேசும்போது தான் நம்ம லிவர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த இடத்துல ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தில். ஸோ மறுபடியும் அமினோ ஆசிட்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாஸ்மா ப்ரோட்டீனும் வாங்குறேன். அதாவது பிளாஸ்மான்ற வேர்டு கேட்கும்போது ரத்தம் அப்படின்றத வேர்டு பார்த்துக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன். ரத்தத்துக்கு பிளாஸ்மா ரொம்ப தேவையாக இருக்கு இல்லையா, அப்போ அந்த பிளாஸ்மான்ற வேர்டு வரும்போது ரத்தம் ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ என்சைமேட்டிக் ப்ராசஸும் இருக்குது. லிவர் நார்மலாக டிட்டர்மினேட்ஸ் என்ன பண்ண அமினோ ஆசிட்ஸ் நான் சொல்லிட்டேன். பிரான்ச் அமினோ ஆசிடை என்ன பண்ணுது, மெட்டபாலிசம் வந்து ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஸ்கெலிட்டன் மசிலுக்கு கொடுக்குது. ஸ்கெலிட்டன்னு வேறு ஒன்றே நீங்கள் நம்மளோட எலும்பு இடுக்குகள் இல்லை மண்டை ஓடு எலும்பு ஓடு எப்படி வேணால் பேசலாம். எலும்பு கூடுகள் அப்படின்னு வச்சுக்கலாமா. எலும்பு ஓடுன்றது எலும்பு கூடுக்கான தேவையான மசில்ஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாதனமாக இருக்கிறது. ஸோ இந்த லிவர் பற்றி நீங்கள் இன்னும் போக 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 இன்னும் நிறைய நம்ம பேசலாம். இது எப்படி கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி எல்லாம் இந்த ப்ரோட்டீன் வந்து எப்படி லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆல்பமைன் பண்ணுது, பிளாஸ்மாக்கு எப்படி உதவியாக இருக்குது. இந்த ஒரு சின்ன வகுப்பு நான் எடுத்தது ஒரு லிவர் பற்றி ஒரு 10 நிமிஷம் எடுத்தது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.